அதாவது இப்ப அதானி என்டர்பிரைசஸ் மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸுக்கு வெளியில இருந்து வேற கடன் வாங்கணும். 1,00,000 கோடி ப்ராஜெக்ட் நீங்க 50,000 கோடி வெளியில இருந்து கொண்டு வரணும். இந்திய அரசு ஜாஸ்தி இருக்காது அதுல. அந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்குதோ, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ. இப்ப அதானி குரூப் வந்து போர்ட் கட்டியிருக்காங்க. முந்த்ரா போர்ட் ஃபர்ஸ்ட் பிரைவேட் போர்ட். ஐஃபால இஸ்ரேல்ல ஐஃபா போர்ட் கட்டினாங்க. ஆஸ்திரேலியால மைனிங் ப்ராஜெக்ட் இருக்குது. உலகத்துல பல இடத்துல அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் எல்லாம் அவங்களுக்கு லோன் தராங்க. ஒரு கிரைட்டீரியால கிடைக்குது. இந்தியாவில் என்னன்னா பெரிய பெரிய இது கட்டும் பொழுது சில கண்டிஷன் வைக்கும் பொழுது அந்த கண்டிஷன் மற்றவாளால் பண்ண முடியும். பிரதமர் அதானிக்கு ஏதாவது கொடுத்து தனக்கா ஒண்ணும் பண்ணிக்கல. இந்தியாவில சீக்கிரம் சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வரணும். அதுல அவங்க ஓபன் பிட்ல போய் அதுல குவாலிஃபையர் இவங்க தான் வர்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு? ராகுல் காந்தி சொல்றாரு இல்ல இல்ல இதுல ஏதோ இருக்குது, அதனால பிரதமர் மோடி ஊழல்னு சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் ஊழலை பத்தி பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒட்டிக்க மாட்டேங்குது. ஊழல் சொல்லும் போது காங்கிரஸ் ஆட்சியில் நடக்காத ஊழலா இவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இதை வந்து இதுதான் ஊழல் இதுதான் ஊழல் சொல்லும் போது எதிர்கட்சிகள் கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க.